அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அது 4 பேர்கிட்ட 4 பேர் இல்லை, 10 கஷ்டம் 40 பேருக்கு கஷ்டம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. 100% வெற்றி அடையணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே எங்ககிட்ட வரக்கூடிய படங்களில் முதல்லே வாங்கன்னு சொல்லுவோம். முடிச்சுட்டு ஆவரேஜாக ஒரு கண்டென்ட் கொண்டு வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அதை எப்படி மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். பட் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் அவர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார். யார் கமிட் பண்ணலாம், என்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ஷோர் ஷாட் ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் உள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் சொன்ன விஷயங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது அடுத்த வருஷத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும், ப்ரொடியூசருக்கு லாபம் ஈட்டுற படமாகவும், எல்லாருக்கும் அந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கொடுக்குற படமாகவும், ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு உடனடியாக கொடுக்குற படமும் அமையும். அது எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இயக்குங்கிற வெளியோட இருக்கிற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுப்பாரு. ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார். பிடிச்சிருக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்போ நான் ஒரு கதையை நம்பி இயக்குனர் படம் கொடுத்தோம்ல, இந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளர் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கீங்க. இதுவே ஒரு புண்ணியம். இதே ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு வாசலேஷன் மைண்ட் ஓடிட்டுச்சு. பட் நான் அவர்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்டர் டிசைன் ரெடி பண்ணி சென்ட் மீ. அதில் நான் பார்க்கும்போது சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் டைட்டிலுக்கு ஏற்ற பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் வந்து டைட்டில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நான் கிட்ட சொன்னேன், சார் ஐம் கிளாட் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ராம் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் தான் எனக்கு வந்து தெரியும். நான் பாரதி சார் ஆஃபீஸில் நான் எப்போ அடிக்கடி போகும்போது நான் பார்ப்பேன். எப்போவுமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதிக்கிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் சீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எப்போவுமே வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார் 24/7. அதாவது பாரதி சாராக இருக்கட்டும் இல்லை ராம் சாராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட அதே டிஸ்கஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் நான் பார்ப்பேன், லைக் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் ஃப்ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock இருந்து நைட் ஒரு 9 o'clock ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 10 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் இவர் வந்து 24/7 அங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி அந்த சீன் வர வரைக்கும் பாரதி சார் ஏதோ சீன் சொல்லியிருப்பாங்க, அந்த சீனை வந்து அவர் என்ஹான்ஸ் பண்ணுவார். உட்காந்து ஐடியாஸ் வந்து கொடுத்து அது எப்படின்னு பெட்டர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அவ்வளோ அழகாக டிஸ்கஸ் பண்ணி அந்த சீன் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது பார்க்கும்போது அப்படியே இருக்கும். நான் இப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் ராமச்சந்திரன் சார். நான் அப்போ யோசிச்சேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் படம் பண்ணுவீங்க, படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சொன்னேன், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஜி, நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. இந்த லாஸ்ட் மந்த் மறக்காம கால் மீ கூப்பிட்டுட்டு இந்த 1.5 hours நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ணிட்டு சொன்னார், இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி.